ஏன் உங்களுக்கு அது ஜீரணம் ஆகுமா? நீ 1000 ரூபாய் எடுத்தீன்னா, சத்தியமா சொல்றேன், தொழுகிற இடத்துல உட்கார்ந்து சொல்றேன், முசல்லா கிட்ட உட்கார்ந்து சொல்றேன், 10,000 ரூபாய்க்கு உனக்கு நஷ்டம் வரும். 10,000 மட்டும் இல்ல, ரப்புடைய உள்ளம் கொதிக்க கொதிக்க உனக்கு நஷ்டம்தான் உலகம் ஃபுல்லா. எதுக்கு உனக்கு திருட்டு? பிச்சை எடுத்து வாழு. உனக்கு உழைக்க முடியலன்னு சொன்னா பிச்சை எடு. அது ஒரு கேவலம். அந்த கேவலத்தோடைய போய் தொலைஞ்சிடும். இது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அசுச. இஸ்லாமிய மக்களை ஒரு கண்ணியமாக தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க இந்த மாதிரி நியூஸ்களை பார்க்கும்போது காரி உமிழ மாட்டாங்களா? துப்ப மாட்டாங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நியாமத்துக்கள் பறிபோவதிலிருந்தும் திடீரென்று ஏற்படக்கூடிய சோதனைகளிலிருந்தும் பிரியத்திற்குரிய பொருட்கள் களவாடப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பானாக. இந்த திருட்டு கொடுக்கறது அப்படின்றத நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு மக்களை அது சென்றடைந்தது. நிறைய மக்கள் அதற்குண்டான வசீஃபாவை பெற்று சில மக்களுக்கு அது பயனளித்திருக்கவும் கூடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை காட்டி அந்த பொருளையே திரும்ப மீட்ட செய்தானேயானால் பெரிய வெற்றி. ஆனால் அதைவிட பெரிய வெற்றி, திருட்டு கொடுக்கப்பட்ட பொருளை விட மிகச்சிறந்த பொருளை அல்லாஹு தாலா அவனுக்கு தரும்போது அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய அந்த வலிகளை விட ஆனந்தத்தை இரட்டிப்பாக மாற்றுகிறது. திருட்டு அப்படின்றது ரொம்பவும் கொடுமையான ஒன்று. இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்காத குற்றம் திருட்டு தான். எப்படின்னு பார்க்குறீங்களா? பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தாலா மன்னிக்கவே மாட்டான். மறுமை நாளில் கை துண்டாடப்பட்டு நரகில் வீசப்படுகிறார். உலகத்தில் ஒருத்தன் திருடிட்டான், திருட்டு யாருக்கும் தெரியாது, திருட்டை யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டான், எவருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டான், யாருக்கும் தெரியாத, தன்னுடைய திருட்டை யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டான், தான் ஒரு பெரிய சாமர்த்தியசாலி என்று சொல்லி தப்பிச்சு வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால், ஆகிரத்தில் இந்த திருட்டு குற்றத்திற்கு கையை துண்டிக்க வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா, அந்த தண்டனையை நிறைவேற்றப்பட்டு நரகத்தில் வீசப்படுவான் இன்ஷா அல்லாஹ். அதனால் அவன் கொஞ்சம் பயந்து வாழணும். அடுத்தவர்களுடைய ஹக்கு விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஒருத்தங்க வீட்டுக்கு நீ விருந்துக்கு போயிருந்தேன்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அவங்க கண்ணால் அளவெடுக்கிறது கூட கண் சார்ந்த திருட்டுன்னுவாங்க. அப்போ கண்ணால் பார்க்குறதையே திருடுறதுன்னு சொல்லி சொன்ன அந்த மேன்மக்கள் கையால் திருடுறதை எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். திருட்டு குணம் இருக்கவே கூடாது. அது சில்லற திருட்டாக இருந்தாலும் சரி தான், பெரிய திருட்டாக இருந்தாலும் சரி தான். அசுசையானது, மதிப்பை நாசமாக்கிடும். ஒருத்தனுக்கு திருட்டு குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே அதுக்கு அடுத்து சமூகம் பார்க்கக்கூடிய பார்வையே தனி. அவன் மட்டும் பாதிக்கப்பட மாட்டான். இந்த மாப்பாவியின் குணத்திற்காக குடும்பத்தையே தவறாக பேசக்கூடிய, இழிவாக பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் திருட்டு குணம் இருக்கவே கூடாது. அல்லாஹ்விடத்தில் கூள கஞ்ச குடித்தாலும், உலகத்தில் கூள கஞ்ச குடித்தாலும் மானத்தோட வாழணும். அல்லாஹ்விடத்தில் கேளு, அந்த ரப்பிடத்தில் கேளு. ரொம்பவும் கையறு நிலை வரும்போது ரப்பிடத்தில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறியோ அவன்கிட்ட கேளு. அல்லாஹ் அவன் உள்ளத்தை கருணையாக்கி உனக்கு கொடுக்க வச்சிருவான். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய பொருளை உரிமை இல்லாமல் திருடுறிய, வெக்கமாக இல்லை? உன்னுடைய கல்விக்கு அது அழகா? உங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் சொல்கிறேன். பள்ளியினுடைய முஅத்தினாக எங்களிடத்தில் இருந்தார். நல்ல மனிதர், தஹஜ்ஜத் வரைக்கும் தொழுவார், பள்ளியை நல்லா சுத்தமாக வச்சுப்பார், எல்லாமே பண்ணுவார், நல்ல சேவைகள் செய்வார். பள்ளியுடைய ஹிதுமத்து மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். ஆனால் அவனுக்குள்ள நோய் என்னண்டா, திருடிடுவான் சகோதரங்களே. சில்லற திருட்டுல இருந்து பெரிய திருட்டு வரைக்கும் அத்தனையும் திருடிடுவான். நான் சொல்கிறது நிஜம். தொழுகையினுடைய முசல்லால இருந்து சொல்கிறேன். நம்ம பள்ளியில் வச்சுட்டு போகக்கூடிய ஒரு சில ஆயிரம், சரி வீட்டில் இருந்துட்டா ஏதாவது ஒரு செலவுகள் வந்துடுது அப்படின்றதுனால
வாயை கட்டி வைத்த கட்டி அல்லாஹ் தந்த ரிசுக்க ஏதாவது ஒரு கயிறு நிலைக்கு பயன்படட்டுமேன்னு சொல்லி அலமாரியில் வச்சிருப்போம். அந்த அலமாரியினுடைய தாழ்பால் இருக்குது பாருங்க, பூட்டை உடைக்கிறது இல்லை, தாழ்பாலையே திருக்கி கலட்டிடுவான். பூட்டை உடைக்கிறது இல்லை, தாழ்பாலையே திருக்கி கலட்டிடுவான். கலட்டிட்டு கொஞ்சமாக எடுப்பான், எடுத்துட்டு பழையபடி ஃபிட் பண்ணிடுவான். சைக்கோ. அப்படியே நைட்டில் ஒழுங்காக தூங்கவும் மாட்டான், சுற்றிக்கிட்டே இருப்பான். நான் அவன் மீதுள்ள கண்ணியம், தாடி என்னை விட பெருசாக, இவ்வளோ பெருசாக நெஞ்சு வரைக்கும் வச்சுருக்கான். அதனால் ஒரு பெரிய மரியாதை, தோல் மேலே கை போட்டுட்டு தான் போவேன். அந்த மாதிரி ஆள். பல காலங்கள் எனக்கு அந்த காசு என்ன, இது காசு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்மளை அறியாமல் நம்ம யாருக்கும் கொடுக்குறோமோ, என்ன எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உலமாக்களிட்ட பேசும்போது ஜின்னு கூட சில நேரத்தில் அப்படி பண்ணுன்னுலாம் சொல்லுவாங்க. சரி என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். கடைசியில் வசமாக மாட்டினான். ஒரு மொபைல் கடையில் சிசிடிவி இருக்க, அந்த மொபைலை அழகாக தூக்கிட்டு போகிறது அப்படியே பட்டவர்த்தனமாக தெரியுது. மொபைல்காரர் பிடிச்சிட்டார், இங்கே வந்துட்டார். சிசிடிவி அவர் செக் பண்ணி, ஏன்னா அவர்கிட்ட வந்த மொபைல் சர்வீஸ்க்காக வந்தது. அந்த சர்வீஸ்க்குள்ள மொபைலை தான் அந்த ஆள் திருடிட்டு வந்துட்டான். கடைசியில் பெரிய பிரச்சனை. இன்னது தான் அப்படின்றதெல்லாம் இல்லை, அடிக்க நான் தடுத்து நைட்டில் கெஞ்சி கூத்தாடி எவ்வளவோ கேட்டும் கூட நான் எடுக்கவே இல்லை. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குதடா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்களா உருவாக்குனதுன்ட்டான், இவங்களா டைரக்ட் பண்ணது அப்படின்ட்டான். சிசிடிவிக்கும் டைரக்டர்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. 40 வயசு ஆயிடுச்சு இல்லை உனக்கு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, கையில் கூட. அவர் சொல்றாரு, அந்த மொபைல்காரர் சொல்றாரு, உனக்கு இதை விட சிறந்ததை நான் மொபைலை தரேன், தயவு செய்து சர்வீஸுக்கு வந்த அந்த மொபைலை கொடுத்துடு, இல்லாட்டா எங்களை அவங்க ரொம்பவுமே கேவலமாக நினைச்சிருவாங்க. எவ்வளவோ கெஞ்ச அந்த பாவி ஒத்துக்கறல சகோதரர்களே. கடைசியில் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கடைசியில் பெரிய அளவுக்கு நிர்வாகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனால இது பண்ணிட்டோன்னு வச்சுக்கிறீங்களேன். இன்னும் சில விஷயங்கள் செஞ்சுருக்கிறான், அதை நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை, பாதிக்கப்பட்டதுனால நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நான் இழந்தது என்னமோ ஒரு 10,000 ரூபாய். 10,000 ரூபான்றது எனக்கு அதிகம், இழந்தது என்னமோ 10,000 ரூபாய். அதுக்கு பிறகு ரப்புல் கருணை கண் கொண்டு பார்த்து நான் இழந்த அந்த இழப்பை விட சிறந்ததை எனக்கு தந்தான். நான் இழந்தது என்னமோ 10,000 ரூபாய் தான், ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அதை விட சற்று அதிகமாக எனக்கு ஒரு விஷயத்தில் கிடைச்சிது, ஹலாலான முறையில் எனக்கு கிடைச்சிது. உள்ளமெல்லாம் பூரிச்சு போச்சு, எவ்வளோ திருட்டு கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் என் மீது பிரியம் கொண்டு என் மக்கள் எனக்காக தந்த நறுமணம் சென்ட்டு, அந்த வெளியே வந்த சென்ட்டுகளையும் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி ஹைர் போய் தொலைறான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு பள்ளியில் போய் இருந்தான். அந்த பள்ளியில் நான் போய் பார்த்தும் கூட எதுவும் நான் சொல்லலை, நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். அந்த பள்ளியில் தொழுகைக்காக போனோம். சரி இந்த ஆள் இவங்க இருக்கிறானேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஓரமாக தொழுதுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பேச வந்தால் எனக்கு பேச பிடிக்கலைன்றதுனால அப்படியே கொஞ்சம் மன வெறுத்து போய் சலாத்தோடு நிறுத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அங்கே சொல்லலை. கொஞ்ச நாளில் அங்கேயும் கை வச்சு அங்கேயும் நாசமாக போய் அவங்களும் விரட்டி விட்டு அங்குள்ள இமாம் சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன், நம்ம பள்ளியில் இப்படி ஆயிடுச்சு ஹஸ்ரத் அப்படின்னு. ஏன் உங்களுக்கு அடே அது ஜீரணம் ஆகுமா? நீ 1000 ரூபாய் எடுத்தீன்னா சத்தியமாக சொல்கிறேன், தொழுகிற இடத்துல உட்காந்து சொல்கிறேன், முசல்லா கிட்ட உட்காந்து சொல்கிறேன், 10,000 ரூபாய்க்கு உனக்கு நஷ்டம் வரும். 10,000 மட்டும் இல்லை, ரப்புடைய உள்ளம் கொதிக்க கொதிக்க உனக்கு நஷ்டம்தான் உலகம் ஃபுல்லா. எதுக்கு உனக்கு திருட்டு? பிச்சை எடுத்து வாழு. உனக்கு உழைக்க முடியலன்னு சொன்னா பிச்சை எடு. அது ஒரு கேவலம், அந்த கேவலத்தோடைய போய் தொலைஞ்சிடும். இது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அசூச. இஸ்லாமிய மக்களை ஒரு கண்ணியமாக தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க இந்த மாதிரி நியூஸ்களை பார்க்கும்போது காரி உமிழ மாட்டாங்களா? துப்ப மாட்டாங்களா? அடுத்தவங்களுடைய வயிற்றெரிச்சலையும் அடுத்தவங்களுடைய வேதனையும் அப்படி எடுத்து வாயில போடுறியே, அது உனக்கு ஜீரணமாகுமா? திருட்டு பயல்களுக்கு தான் சொல்றேன். எந்த ஒரு மிருகம் கூட செய்யாதரா காரியத்தை. மிருகம் கூட கொடுத்து சாப்பிடும், மற்றவங்களை கூப்பிடும், வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும்.
அப்ப மிருகத்தை விட கேவலமான இந்த கேடுகட்ட தன்மை ஒரு மூமினுக்கு வரும்போது எவ்வளவு பெரிய அசுசது, எவ்வளவு பெரிய ஒரு நிஃபாக்குத்தனம். கையை வெட்டணுண்டு போது அந்த பாவத்தினுடைய வீரியம் உனக்கு புரியுதா? அந்த பாவத்தினுடைய தாக்கம் உனக்கு புரியுதா? அதனால இந்த மாதிரி திருட்டு எண்ணங்கள், திருட்டு சிந்தனைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரப்பிடத்தில், ரப்பே என்னை எந்த காலத்திலும் கண்ணியமானவனா வாழ வை, எந்த காலத்தில் அடுத்தவர்கிட்ட தேவையில்லாம வாழ வை, என்னைக்குமே நீ தந்து என் வயிறு நிறையணும் அப்படின்ற ஒரு சூழல் எனக்கு கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. திருடப்பட்ட பொருள் திரும்ப மீட்டப்பட, அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லையா, அதை விட அதிகமாக, ஒருவேளை அது அப்படியே தொலைஞ்சு போயிடுச்சு, அதை விட அதிகமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு தர இந்த வசீஃபா ஒரு பெரிய துணை செய்யும். அவ்வாபின்னு ஒரு தொழுகை இருக்கு, மகரிபுக்கு பிறகு. மகரிப் தொழுத பிறகு 6 ரக்காத்துகள் தொழுவணும். பெரிய பெனிஃபிட் உள்ளது. அதை பத்தி ஒரு காணொளி நான் தனியாவே போடுறேன். இந்த மகரிபுக்கு பிறகு அந்த அவ்வாபீனை தொழுது முடிச்சுட்டு அந்த அல்ஹம்துலில்லாஹ் மன ஓர்மையோடு எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் ஓதுங்க. ஸலவாத் ஓதிட்டீங்களா? ஓதி முடிச்ச உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அذن مؤذن أيتها العير إنكم لسارقون أذن مؤذن أيتها العير إنكم لسارقون أذن مؤذن أيتها العير إنكم لسارقون 70 முறை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பெரும் கருணை. உங்களுக்கு திருடு போன பொருளே கிடைத்தாலும் கிடைக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் இழந்தது 10 ரூபாவா இருந்தா நீங்கள் பெறுவது 1000 ரூபாயாக அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுவீர்கள். கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். என்றும் அல்லாஹ் உங்களோடு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.